சென்றார்கள். இந்த பத்திரிகை சுதந்திரம் என்பதை பற்றி நம்ம பேசணும்னா, ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கோயம்பேடு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஒரு நாள் காத்தால பாஷ்யம்னு மேலே எழுதி இருந்துச்சு. உடனே இடதுசாரிகள் தான் கிளம்பி அது எப்படி பாஷ்யம்ன்ற பேர் எழுதுவீங்க, அது ஒரு பிராமண பெயர், இது எப்படி இந்த ரயில்வே ஸ்டேஷன் பாஷ்யம்ன்ற பேர் வச்சீங்கன்னு ஒரு பக்கம் இடதுசாரிகள்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வலதுசாரிகள் பாஷ்யம் பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை. 2 பக்கம் விவாதம் கிட்டத்தட்ட 10 நாள் ஓடிட்டு இருக்கு. கடைசியில பார்த்தா பாஷ்யம் கான்ட்ராக்ட், பாஷ்யம் கான்ட்ராக்டா எழுதி வச்சிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு 2 பேர் சண்டை நடந்துச்சு பாருங்க. ஒரு 10 நாள் விவாதம் நடக்குது, மக்கள் கருத்து நடக்குது. கடைசியில் அவரே சொன்னாப்ல பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்கிறது இதுக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் சம்பந்தம் இல்லைங்கன்னு சொன்னப்பதான் அந்த பிரச்சனையே அடங்கிச்சு. அப்படிதான் பத்திரிகை சுதந்திரம் இருக்குது. இன்னொரு பத்திரிகை சுதந்திரம் டீச்சர்கள் செய்யாம நியாயமா இருக்க வேண்டும் அப்படின்னு எத்திக்ஸ் பாக்குற மாதிரி அந்த எத்திக்ஸை சொல்லிக் கொடுக்குதான் ஜேர்னலிசம். நம்ம இன்ஸ்டிடியூட்ல என்ன எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறதுதான் நம்ம ஜேர்னலிசம். அதான் இப்ப 5வது பேட்ச் முடிஞ்சிருக்கு. நியூஸ் அவனோட இணையிறோம் நம்ம.